தமிழர்களின் இதயத்தில் ஒலிக்கும் ஒரு தெய்வீக நாதம். அது முருகன். வேல் வைத்த வீரன், அறிவின் கடவுள், தமிழின் தெய்வம். அருணாச்சல மலையிலிருந்து கடற்கரைகள் வரை, மலை உச்சிகளிலிருந்து பழமையான குகைகள் வரை தமிழகம் முழுவதும் பரவி நிற்கும் முருகன் கோவில்கள் ஒவ்வொன்றும் ஒரு அதிசயம். இங்கு ஒலிக்கும் மணிச்சத்தம், மனதை அமைதியாக்கும் மந்திரங்கள், பக்தர்கள் உணரும் அதீத ஆனந்தம், இவை அனைத்தும் சேர்ந்து உருவாக்குவது ஒரு தெய்வீக அனுபவம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது நம்ப முடியாத அதிசயங்கள் நடத்த ஒரு கோவில். தமிழ்நாட்டின் பல கோவில்களில் மறைந்து கிடக்கும் ஒரு மர்மம், பக்தர்களின் கண்களில் ஒளி தரும் ஒரு தெய்வீக சக்தி, கண் நோய்களை குணப்படுத்தும் அருள், இவை எல்லாம் ஒன்றாக கலந்து இருக்கும் ஒரு கோயில். இந்த கோவில் சாதாரணமல்ல. இங்கு நடந்த சில சம்பவங்கள் இன்று வரை விஞ்ஞானத்தால் விளக்க முடியாதவை. தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு மர்மம் நிறைந்த தெய்வீக தலம் உள்ளது. அங்கு கண்களை இழந்தவர்களுக்கு கூட மீண்டும் பார்வை கிடைத்தது. அந்த அதிசய தலம்தான் எண்கண் சுப்பிரமணிய சுவாமி கோயில். முருகன் என்பது அறிவின் கடவுள். கண் என்பது வெளிப்பார்வை மட்டுமல்ல, உண்மையை பார்க்கும் ஞானம், உள்ளுணர்வு, ஆன்மீக விழிப்பு. இந்த கோவில் உங்கள் உடல் கண்களை மட்டுமல்ல, உங்கள் ஆன்மாவின் கண்களையும் திறக்க உதவுகிறது. இந்த கோவிலுக்கு வந்தவர்கள் ஒரு விசித்திரமான அமைதியை உணர்கிறார்கள். அந்த அமைதி சாதாரணமல்ல, அது ஒரு சக்தி. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்த இடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது. ஒரு சமயம் பிரணவ மந்திரத்தின் பொருளை பற்றி முருகப்பெருமான் பிரம்மதேவரிடம் கேட்டார். ஆனால் அதற்கு சரியான விளக்கம் அளிக்க முடியாததால் பிரம்மதேவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பின்னர் படைப்புத் தொழிலை முருகப்பெருமான் தானே மேற்கொண்டார். துன்பத்தில் இருந்த பிரம்மதேவர் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். தனது 8 கண்களால் சிவனை அர்ச்சித்தார். அந்த பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து முருகனை சமாதானப்படுத்தினார். பின்னர் முருகப்பெருமான் பிரம்மதேவருக்கு பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசித்து படைப்புத் தொழிலை மீண்டும் ஒப்படைத்தார். பிரம்மதேவர் தனது 8 கண்களால் பூஜித்ததால் இந்த ஊர் எண்கண் என அழைக்கப்பட்டது. ஆனால் இந்த தலத்தின் உண்மையான அதிசயம் ஒரு சிற்பியின் கதையில் உள்ளது. ஒரு சிற்பி முருகன் சிலையை அழகாக வடித்தார். அதை பார்த்த சோழ மன்னன் அவரது கட்டை விரலை வெட்டிவிட்டான். பின்னரும் அவர் மற்றொரு சிலையை வடித்தார். இதனால் கோபமடைந்த மன்னன் அவரது 2 கண்களையும் பறித்துவிட்டான். கண்ணில்லாமல் இருந்த அந்த சிற்பி ஒரு சிறுமியின் உதவியுடன் வன்னி மரங்கள் சூழ்ந்த வனத்தில் மீண்டும் ஒரு முருகன் சிலையை வடிக்கத் தொடங்கினார். தகப்பன் பேரில் ஆலயம், ஆனால் அங்கு தகப்பன் சாமியே பிரதானம். இந்த பெருமைக்கு உரியது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். இங்கு சுப்பிரமணிய சுவாமி என்ற திருநாமத்துடன் மயிலேறும் முருகனாக பக்தர்களுக்கு அருள் புரியும் இத்தலம் எண்கண் முருகன் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. சிக்கல், எட்டுக்குடி, எண்கண் ஆகிய 3 தலங்களிலும் மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் முருகப்பெருமான் அருள்பாலிக்கிறார். இம்3 சிலைகளையும் ஒரே சிற்பி வடித்தார் என்பது தனிச்சிறப்பு. இத்தலத்தை போற்றி அருணகிரிநாதர் திருப்புகழ் இயற்றியுள்ளார். எண்கண் தலத்தில் கோயில் கொண்டிருக்கும் முருகப்பெருமான் தெற்கு முகமாக அருள்பாலிப்பது தனிச்சிறப்பு. மேலும் நடராஜர் அம்சத்துடன் முருகப்பெருமான் காட்சியருள்வதால் இவர் இருக்கும் சந்நிதி சபை என்றே அழைக்கப்படுகிறது. தென் திசை கடவுள் தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் அதே திசை பார்த்து ஞானகாரகனாகவும், தென் திசையான யமதிசையை நோக்கி காலசம்ஹாரமூர்த்தி போல் ஆயுள் ஆரோக்கியகாரகனாகவும் முருகப்பெருமான் அருள்பாலிக்கிறார். இதனால் அறிவு, ஆயுள், ஆரோக்கியம் போன்ற அரும்பேறுகளை அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் அளிப்பவராக முருகப்பெருமான் போற்றப்படுகிறார். எண்கண் தலத்தில் மூலவர் முருகப்பெருமான்
தனியாக மயில் வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் ஆறுமுகப் பெருமானாக அருள் பாலிக்கிறார். அவருக்கு இருபுறத்திலும் வள்ளி, தெய்வானை தனியாக உள்ளனர். முன்புறம் 3, பின்புறம் 3 முகங்களும் 12 கரங்களில் வேல், அம்பு, கத்தி, சக்கரம், பாசம், சூலம், வில், கேடயம், சேவற்குடி, அங்குசம் போன்ற ஆயுதங்களைக் கொண்டு ஆறுமுகப் பெருமான் காட்சியருள்கிறார். கைவிரல்கள் தனித்தனியாக இடைவெளியுடன் செதுக்கப்பட்டுள்ளது. மேலும் முருகப்பெருமானின் எடை முழுவதையும் அவரை தாங்கி நிற்கும் மயிலின் 2 கால்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது தனிச்சிறப்பு. தன் சிருஷ்டி தொழிலை முருகனிடமிருந்து மீண்டும் பெற பிரம்மா சிவனை நோக்கி 8 கண்களால் பூஜித்த ஊர் இது. 8 கண்கள் என் கண். தந்தையின் ஆலோசனையை முருகனும் ஒப்புக்கொண்டு பிரம்மாவிற்கு உபதேசம் செய்த ஊர் இது. பங்குனி மாதத்தில் 3 நாட்கள் இத்திருக்கோயிலில் சூரிய ஒளி பிரம்மபுரீஸ்வரர் மீது விழுகிறது. கண்ணோயுற்றவர்கள் வழிபட்டு கண்ணோய் நீங்கி நலனை அடைகின்றனர். தலத்தின் தெற்குப்புற வாயிலில் தனிக்கோயில் கொண்டுள்ளார் ஆதிநாராயண பெருமாள். கருடாழ்வாரின் மேல் அமர்ந்த அற்புத கோலத்தில் மூல கருவறையில் காட்சி தருகிறார். ஓங்காரத்துள்ளே முருகன் திருவுருவம் காண வேண்டும் என்கிறது கந்தர் அலங்காரம். தோகை விரித்த மயிலின் தோற்றம் ஓங்காரத்தின் குறியீடு. பிரணவாம்சத்தின் பின்னணியில் காட்சி தரும் முருகனின் அழகை இத்தலத்தில் காண கண்கோடி வேண்டும். ஒரு சமயம் பிருகுமுனிவரின் சாபத்தால் சிம்மவர்ம மன்னனின் சிங்கமுகம் மனித முகமாக மாறிவிடுகிறது. தான் மீண்டும் சிங்கமுகத்தை பெற வேண்டி சிம்மவர்ம மன்னன் தினசரி ஒட்டாற்றில் விருத்த காவிரியில் நீராடி எண்கண் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தார். சிம்மவர்ம மன்னனின் வழிபாட்டில் மகிழ்ந்த முருகப்பெருமான் பௌர்ணமி திதியுடன் கூடிய தைப்பூச நட்சத்திர தினத்தில் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் அவருக்கு காட்சி தந்து சாப விமோச்சனம் அளித்தார். இதனால் இங்கு தைப்பூச தினம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. தஞ்சை திருவாரூர் பேருந்து சாலையில் முகந்தனூர் கிராமத்திற்கு வடக்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் எண்கண் கோயில் உள்ளது. கும்பகோணம் மற்றும் திருவாரூரில் இருந்து இத்தலத்திற்கு பேருந்து வசதி உள்ளது. திருவாரூரில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் எண்கண் கிராமத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது. இந்த தலத்தில் வழிபட்டால் கண்ணோய்கள் நீங்கும், அறிவு பெருகும், ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் கிடைக்கும். பங்குனி மாதத்தில் சூரிய ஒளி நேராக சிவபெருமானின் மீது விழுவது இங்கு காணும் அரிய அதிசயம். தைப்பூச தினம் இந்த தலத்தில் மிகுந்த சிறப்பு பெறுகிறது. நீங்கள் ஒரு நாள் இந்த எண்கண் முருகன் கோயிலுக்கு சென்றால் 1 நிமிடம் உங்கள் கண்களை மூடி முருகனை மனதில் நினைத்து முழு நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்யுங்கள். பிறகு மெதுவாக கண்களை திறக்கவும். அந்த நொடி நீங்கள் காணும் உலகம் வேறொரு ஒளியில் தெரியும். அதுவே எண்கண் முருகன் அருள். ஹரிஹர. அந்த சிலைக்கு கண் திறக்கும் தருணத்தில் சிறுமியின் கையில் காயம் ஏற்பட்டது. அதில் வந்த ரத்தம் சிற்பியின் கண்களில் பட்டது. அந்த நொடி அவருக்கு மீண்டும் பார்வை கிடைத்தது. என் கண்கள் கிடைத்துவிட்டன என்று அவர் மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டார். அதுவே இந்த தலத்தின் அதிசயம்.